இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட இசை வெளியீட்டு விழா சம்பந்தமா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் லியோ படத்தில் பயங்கர மாசா நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் லலித் குமாரும் தளபதி விஜயும் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போதைக்கு வந்து தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம எப்போதுமே படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்போம். ஆனால் வந்து இந்த டைம் வந்து தென் தமிழ்நாட்டு ரசிகர்களை வந்து நான் சந்திக்கணும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடணும் அப்படின்னு வந்து லலித் குமார்ட்ட வந்து தளபதி விஜய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால லியோ படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த 3 பகுதிகளில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரீசெண்டாக கூட அம்பேத்கரோட பிறந்தநாளை முன்னிட்டு வந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இதனால தளபதி விஜயோட அரசியல் நகர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போதும் இல்லாத முறையில் தென் தமிழ்நாட்டு பக்கம் வந்து தளபதி விஜயோட கவனம் போயிருக்கு. அரசியலுக்குள்ள நுழையணும்னா எல்லாத்தோட ஆதரவும் வேணும். அதுக்காக தான் லியோ படத்தோட இசை வெளியீட்டு விழாவை தென் தமிழ்நாட்டு பகுதியில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய், உங்கள் ஹீரோ.